Yes, welcome. So, இது part 30 JEE previous questions போட்டுட்டு இருக்கோம் Matrices unitல இருந்து லாஸ்ட் வீடியோ, அதாவது part 13. இந்த வீடியோவோட எல்லா கொஸ்டினையும் முடிக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா JEE Advanced, என்னது JEE Advanced, JEE Advancedல Matrices unitல இருந்து சால்வ் பண்ண போறோம். ஒரே வீடியோ தான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அது என்ன சார் JEE அட்வான்ஸ்டு? நீங்கள் JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் IIT உள்ளே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அது பேர் வந்து JEE அட்வான்ஸ்ட். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஷன், மோர் தென் ஒன் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். அது மோர் தென் ஒன் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே கொஸ்டினுக்கு ஏவும் கரெக்டாக இருக்கும், பியும் கரெக்டாக இருக்கும், சியும் கரெக்டாக இருக்கும், டியும் கரெக்டாக இருக்கும். நம்ம லாஸ்ட்டு 12 வீடியோ இருக்க ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்தோம். பட் இங்கே தேர் கேன் பி மோர் தென் ஒன் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ நீங்கள் டிக் அடிக்கும் போது ஏபி இல்லை ஏசிடி இல்லை ஒன்று கரெக்டாக இருக்கலாம், ஒன்று கரெக்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டும் கரெக்டாக இருக்கலாம், இல்லை 3 கரெக்டாக இருக்கலாம், இல்லை 4மே கரெக்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸை மட்டும் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். மொத்தம் 7 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். அதாவது 7 கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். இதை முடிச்சிட்ட பிறகு யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஜாலியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போடுவோமா? MCQ with more than one correct option. ஓகே. 77 பாருங்க. 76 வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாச்சு, முடிச்சாச்சு. ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போன வீடியோஸில் பார்த்துட்டு இங்கே வந்துடுங்க. ஓகே. இஃப் த அட்ஜாயிண்ட் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ் P இஸ் 1 4 4 2 1 7 1 1 3, then the possible value for determinant of P is, ஈஸியாக போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன். ஓகேவா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த அட்ஜாயிண்ட் ஆஃப் அ 3x3 மேட்ரிக்ஸ் P is, ஏதோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு, அதை Pன்னு சொல்லுங்க. அந்த பியோட அட்ஜாயிண்ட் யாரு அப்படின்னா இவன் தான். பாருங்க, பின்றது சம் 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேவா? சம் 3x3 மேட்ரிக்ஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் பி யாரு அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் பி யார்? பின்ற 3x3 மேட்ரிக்ஸ் யாருன்னு தெரியாது, பட் ஆனால் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி எனக்கு தெரியும். யார் அப்படின்னா 1 4 4 2 1 7 1 1 3. கரெக்டா? கரெக்ட். பின்றது சம் 3x3 மேட்ரிக்ஸ். அது யாரும் எனக்கு தெரியாது, ஆனா அதுக்கு நீங்க அட்ஜாயிண்ட் போட்டீங்க அப்படின்னா இவன் வருவான். தென் த பாசிபிள் வேல்யூ ஃபார் டிட்டர்மினன்ட் ஆஃப் பி இஸ், ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் ஆஃப் பி என்னவா இருக்கும்? பாசிபிள் வேல்யூ என்னவா இருக்கும்? ஏற்கனவே போட்டது தான். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் அண்ட் தட் மேட்ரிக்ஸ் தெரியும். என்ன தெரியும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of A is equal to determinant of A whole power n minus 1. இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ப்ரூஃப் போட்டாச்சு, நிறைய யூஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் P is equal to determinant of P whole power n minus 1, where n is the order of a matrix. நம்மளுக்கு இங்கே ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் என்னது? 3x3 மேட்ரிக்ஸ், 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint of P என்ன ஆயிடும் அப்படின்னா determinant of P whole power n minus 1. This implies determinant of adjoint of P is equal to determinant of P whole power 3 minus 1. ஏன் 3? ஏன்னா 3 is the order of a matrix. So this implies determinant of P whole square is same as determinant of adjoint of P. So our determinant of adjoint of P எடுத்துட்டு we can find easily determinant of P. ஓகே. ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி என்ன ஆயிடும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் பி, டிட்டர்மினன்ட் ஆஃப், இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் பி யாரு? 1 4 4 2 1 7 1 4 4 2 1 7 1 1 3. கரெக்டா? 1 4 4 2 1 7 1 1 3. இதுக்கு அட்ஜாயிண்ட் போடுங்க, டிட்டர்மினன்ட் போடுங்க பார்க்கலாம். ஸோ 1 into, இப்போ இந்த கரஸ்பாண்டிங் காலம் இந்த கரஸ்பாண்டிங் ரோ போயிடுச்சு அப்படின்னா 1 7 1 3 இருக்கும். செகண்ட் நம்பர் மைனஸ் தான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 2 7 1 3 இருக்கும். பிளஸ் 4 into இந்த காலம் இந்த ரோ போயிடுச்சு அப்படின்னா 2 1 1 1 இருக்கும்.
So, அப்போ என்ன ஆகிடும் 1 into 3 minus 7 minus 4 into 2 3s are 6, 7 1s are 7 plus 4 into 2 minus 1. கரெக்டா? ஓகே. இவன் என்ன ஆகிடுவான் 3 minus 7 எவ்வளோ minus 4. ஸோ minus 4 into இவன் minus 1 ஆகிடுவான் plus 4 into 1. ஸோ இப்போ இவன் என்ன ஆகிடுவான் minus 4 plus 4 plus 4. கரெக்டா? ஸோ minus 4 plus 4 cancel ஆகிடும். This is equal to 4. So, for determinant of adjoint of P வந்து 4. So, therefore, we know determinant of P whole square is same as determinant of adjoint of P. அதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே. இப்போ adjoint of P யாரு 4. adjoint of P யாரு 4. So, அப்போ determinant of P என்னவா இருக்கலாம் square root of 4 இருக்கலாம். கரெக்டா? determinant of P is equal to square root of 4. இப்போ square root of 4 யாரு plus or minus 2. plus or minus 2. கரெக்டா? plus or minus 2. அவ்வளவுதான். So, the possible value for என்னது 4. ஓகேவா? So, therefore, the possible value for V equal to the possible value for determinant of P என்னது plus or minus 2. plus or minus 2. பாருங்க அப்ப பிளஸ் 2 டிக் பண்ணணும் மைனஸ் 2 டிக் பண்ணணும் பிளஸ் 2 டிக் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் யாரு நீங்க ஏ டின்னு போடணும் ஆப்ஷன். நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். பட் இங்க என்ன இது அட்வான்ஸ்ட்ல ஸோ தேட் கேன் பி மோர் தென் ஒன் கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஓகே. எம்சிக்யூ வித் மோர் தென் ஒன் கரெக்ட் ஆப்ஷன். ஈஸியா இருக்கா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பீன்ற மேட்ரிக்ஸ் யாருன்னு தெரியாது, ஆனா எனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் பி தெரியும். ஓகேவா? then the possible value for determinant of P என்னவா இருக்கும்? So we know the relation between adjoint and determinant of that matrix. Using that we are finding the determinant of adjoint of P, which it turns out to be equal to 4. So that means determinant of P has to be equal to plus or minus 2. Okay. 78 போவோமா? 78. Let A comma lambda comma mu belongs to R. Consider the system of linear equations ax plus 2y plus ax plus 2y is equal to lambda, 3x minus 2y is equal to mu. Which of the following statement is R correct? பாருங்க ரொம்ப சேஃபா சொல்றாங்க பாருங்க क्वेश्चन. இஸ் ஒன்னாவும் இருக்கலாம் நிறையவும் இருக்கலாம். இஸ்னா ஒன்னே ஒன்று தான் வரும் ஆப்ஷன்ல. இஸ்னா நாலுத்துல ஒன்று தான் இருக்கும். அங்க பிராக்கெட்லாம் கொடுத்துட்டாங்க. ஆறாவும் இருக்கலாம் மோர் தென் ஒன்னாவும் இருக்கலாம். சூப்பர்ல? ஓகே. இஸ்னா ஒன்று தான் இருக்கும். இதுவே மெயின்ஸ்ல கேட்டு ஜெய் மெயின்ஸ்ல கேட்டுருந்தாங்கன்னா இஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். பட் இங்க என்ன இருக்கு இஸ் ஆர் ஆர் 1 ஆர் மோர் தென் 1. 2னா ஆர்னு சொல்லுவோம்ல 2 3 அப்படின்னா 1 தான் இஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஆப்ஷன் பாருங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -3 then the system has infinitely many solution for all values of lambda and mu. A -3 போயிடுச்சு அப்படின்னா then this system has infinitely many solutions for all values of lambda and mu. அடுத்து if A is not equal to -3 then the system has unique solution for all values of lambda and mu. Okay va? If lambda plus mu is equal to 0 then the system has infinitely many solution for A is equal to -3. If lambda plus mu is not equal to 0 then the system has no solution for A is equal to -3. question பார்த்து பயப்படக்கூடாது. question பார்த்து பயப்படக்கூடாது. இது system of equations in 2 variable கரெக்டா? system of equations in 2 variable. ஆமாவா இல்லையா? 2 variablesக்கு எப்போ யூனிக் எப்போ இன்ஃபைனைட் எப்போ நோ சொல்யூஷன் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ரீகால் பண்ணுவோமா? ரீகால் suppose if I have a system of equations in 2 variable a1x plus b1y a1x plus b1y plus c1 equal to 0. The c1 is constant. a2x plus b2y plus c2 is equal to 0. So suppose if I have a system of equations in 2 variable, எப்போ யூனிக் கிடைக்கும்? எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும்? எப்போ யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும்? if a1 by a2 is not equal to b1 by b2. ஏற்கனவே எழுதி போட்டு ப்ராப்ளமும் போட்டிருக்கோம். அதாவது பார்ட் 5 6ல பாருங்க JEE previous questions. எப்போ infinitely many solutions கிடைக்கும்?
ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? எப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைக்கும்? a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. எப்போ நோ சொல்யூஷன் கிடைக்கும்? எப்போ நோ சொல்யூஷன் கிடைக்கும்? a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. அவ்வளவுதான். இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த விஷயம் ஒண்ணுமே, இந்த கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? முதல்ல பாருங்க, அப்போ இந்த சிஸ்டமை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோமா? ஸோ இப்போ கிவன் சிஸ்டம் யாரு? ஸோ கிவன் சிஸ்டம் என்னது? ax பிளஸ் 2y மைனஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0. அப்புறம் 3x மைனஸ் 2y மைனஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த பேட்டர்ன்ல இருக்கா? a1x பிளஸ் b1y பிளஸ் c1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ a1க்கு பதில் a இருக்கு, b1 பதில் 2 இருக்கு, c1 பதில் மைனஸ் லாம்டா இருக்கு, a2க்கு பதில் 3 இருக்கு, b2க்கு பதில் மைனஸ் 2 இருக்கு, c2க்கு பதில் மைனஸ் மியூ இருக்கு. ஸோ அப்போ இந்த பேட்டர்ன்ல எழுதுவோமா? எந்த பேட்டர்ன்ல எழுதுவோம்? முதல்ல என்ன பண்ணுவோம்? அதை a by 3 is equal to 2 by minus 2 is equal to minus lambda by minus mu. ஓகேவா? இப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறேன்? கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கிறேன். a by 3 2 by minus 2 minus lambda by 2. ஓகே, முதல்ல பாருங்க, if a is equal to minus 3 then the system has infinitely many solution for all values of lambda or mu. Suppose இப்போதைக்கு எழுத வேணாம். ஓகேவா? if a is equal to minus 3, ஆப்ஷன் ஏ பாருங்க, a வந்து எனக்கு minus 3 போயிடுச்சு அப்படின்னா then the system has infinitely many solution for all values of lambda and mu. ஓகே, இப்போ a minus 3 போயிடுச்சு அப்படின்னா இந்த சிஸ்டம் என்ன ஆயிடும்? 3 by 3 is equal infinitely many solutions-ல அப்ப என்னவா இருக்கணும்? மூணுமே ஈக்குவலா இருக்கணும். ஸோ இப்போ a by 3, a வந்து 3 கொடுத்தாச்சு, சாரி மைனஸ் 3 கொடுத்தாச்சு, is equal to 2 by minus 2 is equal to minus lambda by minus mu. கரெக்டா? a minus 3 போயிடுச்சு அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான்? மைனஸ் 3 by 3 2 by minus 2 minus lambda by mu. இது என்ன ஆயிடும்? மைனஸ் 1 ஆயிடும். இது என்ன ஆயிடும்? மைனஸ் 1 ஆயிடும். இது lambda by mu இருக்கும். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் lambda by mu, எப்பப்பெல்லாம் if a is equal to minus 3 and எப்பப்பெல்லாம் lambda by mu minus 1 போதோ அப்போதான் எனக்கு infinitely many solution கிடைக்கும். For all values கிடையாது. ஆமா தானே? இங்க பாருங்க, this will have infinitely many solution for all values of lambda and mu கிடையாது. If lambda by mu is equal to minus 1 போச்சுன்னா it will have infinitely many solution for all values கிடையாது. நீங்க எந்த lambda mu கொடுத்தாலும் இவன் எப்பயுமே இன்ஃபைனைட்டா கிடையாது. சாருங்களேன், சப்போஸ் லாம்டாக்கு 2 கொடுங்க, மியூக்கு 1 கொடுங்க, அப்ப இவன் என்ன ஆயிடுவான்? மைனஸ் 1 is equal to minus 1 is equal to 2 ஆயிடுவான். அப்ப என்ன ஆயிடும்? இவன் நாட் ஈக்குவல் 2 போயிடுவான். அப்புறம் நோ சொல்யூஷனா போயிடும். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் லாம்டா பை மியூ மைனஸ் 1 போதோ அப்போதான் என்ன கிடைப்பான்? இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் கிடைப்பான். ஸோ அப்போ எது தப்பு? ஃபார் ஆல் வேல்யூஸ் இருக்க மாட்டான். அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. This will have, if a is equal to minus 3, this will have infinitely many solution if lambda by mu has to be equal to minus 1. இப்போ ஒன்று 2 இருந்தா ஒன்று மைனஸ் 2 இருக்கணும், ஒன்று 3 இருந்தா இன்னொன்று மைனஸ் 3 இருக்கணும். அப்பதான் டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் 1 வரும். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க பாருங்க, ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் லாம்டா பை மியூ மைனஸ் 1 போதோ அப்பதான் என்ன கிடைக்கும்? யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அப்பனா லாம்டா என்னவா போய் ஆகணும்? மைனஸ் மியூவா போய் ஆகணும். அப்பனா என்னவா போய் ஆகணும்? லாம்டா பிளஸ் மியூ 0வா போய் ஆகணும். கரெக்டா? ஸோ அப்போ திஸ் வில் ஹேவ் யூனிக் சொல்யூஷன் நாட் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் லாம்டா. எந்தெந்த லாம்டா மியூக்கெல்லாம் நீங்க ஆட் பண்ணி 0வா போதோ அவனுக்கு தானே கிடைப்பான் இன்ஃபைனிட்டி மெனி சொல்யூஷன் கிடைப்பான். ஸோ அப்போ இவன் கரெக்டா போயிடுவானா? If lambda plus mu is equal to 0, then the system has infinitely many solution for a is equal to minus 3. இப்போ இவன் கரெக்ட். ஓகேவா?
ஸோ எப்பப்பெல்லாம் லாம்டா பை மியூ -1 போதோ அப்பதான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைப்பான். நாட் ஃபார் ஆல் லாம்டா. எல்லா லாம்டா மியூக்குலாம் இன்ஃபைனைட்டா போக மாட்டான். எப்பப்பெல்லாம் லாம்டா பை மியூ -1 போதோ அந்த லாம்டா மியூக்கு மட்டும்தான் இன்ஃபைனைட் மெனி சொல்யூஷன்ஸ் கிடைப்பான். இப்போ லாம்டா மியூ -1 போகுது அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு -u. இப்போ லாம்டா பிளஸ் மியூ 0 போய் ஆகணும். அதாவது ஒன்று 3 இருந்தால் -3 இருந்தாகணும், ஒன்று 4 இருந்தால் -4 இருந்தாகணும். அப்பதான் என்ன வரும்? லாம்டா பிளஸ் மியூ 0 போய் ஆகணும். ஸோ அப்போ இவன் ரெண்டும் இவனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இவன் ட்ரூ ஆயிடுவான். இவன் இல்லைன்னா இவன் ட்ரூ ஆயிட்டான். ஓகேவா? சப்போஸ் இவன் 0 போகலன்னு அர்த்தம். சப்போஸ் லாம்டா பிளஸ் மியூ 0 போகல, அப்புறம் என்ன ஆக மாட்டான்? இவன் -1 ஆக மாட்டான். இப்போ -1 ஆக மாட்டான் அப்படின்னா therefore C true, A false. ஏன் A false? for all values தப்பு, only for this values தான் true. ஸோ அப்போ C true. ஓகேவா? ஓகே. இப்போ இது பாருங்களேன். சப்போஸ் if lambda plus mu not equal to 0, அப்புறம் என்ன அர்த்தம்? லாம்டா பிளஸ் மியூ 0 போச்சுன்னா தான் இவன் என்ன ஆவான்? -1 ஆவான். ஸோ அப்போ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு -3, லாம்டா பிளஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ -3/3 2/-2 இஸ் ஈக்குவல் டு -லாம்டா பை -மியூவா. ஸோ அப்போ -1 இஸ் ஈக்குவல் டு -1. இவன் கண்டிப்பா -1 போக மாட்டான். எப்போ -1 போவான்? எப்போ லாம்டா பிளஸ் மியூ 0 போதோ அப்பதான் -1 போவான். சப்போஸ் லாம்டா பிளஸ் மியூ 0 போகல அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்க மாட்டான்? -1 இருக்க மாட்டான். அப்ப இவன் ரெண்டு பேர் ஈக்குவல், இவன் நாட் ஈக்குவல். அப்புறம் நோ சொல்யூஷன். ஸோ கரெக்ட். இன்னொரு சொல்லுங்க சார். This will have infinitely many solution if lambda plus mu is equal to 0. அப்ப எப்பப்பெல்லாம் லாம்டா பிளஸ் மியூ ஈக்குவல் டு 0 போதோ அப்போ மட்டும்தான் -1 வருவான். மூணுமே ஈக்குவல்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். சப்போஸ் இவன் 0 போகல அப்படின்னா this will never be -1. அப்படின்னா இவன் ரெண்டு பேர் ஈக்குவலா இருப்பான். இவன் எப்பயுமே நாட் ஈக்குவல் டு தான் இருப்பான். ஏன்னா லாம்டா பிளஸ் மியூ நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இவன் ரெண்டு பேர் ஈக்குவல், இவன் நாட் ஈக்குவல். அப்புறம் அர்த்தம் நோ சொல்யூஷன். ஸோ அப்போ டி கரெக்ட். இப்போ பி மட்டும் தான் நம்ம கையில இருக்கான். If A is not equal to -3, then the system has unique solution for all values of lambda and mu. ஓகேவா? ஸோ இப்போ டி பாருங்க. இவன் வந்து டி ட்ரூ. ஓகேவா? If A is not equal to -3, ஸோ அப்போ A not equal to -3. ஸோ அப்போ எனக்கு A/3 is equal to 2/-2 is equal to -lambda by -mu. ஓகேவா? ஸோ இவன் என்ன ஆயிட்டான்? -1 ஆயிட்டான். இவன் என்ன ஆயிட்டான்? லாம்டா பை மியூ ஆயிட்டான். If A is not equal to -3, இவன் -3 போனா மட்டும்தான் இவன் என்ன வருவான்? -1 வருவான். அப்ப -3 போகல அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேரும் என்னவா இருப்பான்? நாட் ஈக்குவல் டு தான் இருப்பான். ஐ டோன்ட் வரி அபவுட் திஸ் ஃபார் யுனிக் சொல்யூஷன். இவன் மட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆனா போதும். இவன் A நாட் ஈக்குவல் டு இவன் A -3 போயிட்டான் அப்படின்னா -1 வரும், யூனிக் சொல்யூஷன் வர மாட்டான். பட் A -3 போவே மாட்டான். If A is not equal to -3, அப்ப இவன் -3 போவே மாட்டான். அப்ப இவன் எப்பயுமே -1 இருப்பான். இப்ப -3 போகவே மாட்டான். -3 போச்சுன்னா தான் எனக்கு -1 is equal to -1 வரும். இப்ப -3 போவே மாட்டான். ஸோ இப்போ this value can never be equal to -1. அப்படின்னா இந்த வேல்யூ சேமாவே இருக்காது. அப்போ சேமாவே இருக்காது அப்படின்னா this will have unique solution. இப்போ இவனும் ட்ரூ. If A is not equal to -3, then this is பாருங்க for all values of lambda and mu. என்ன வந்து போட lambda and mu. இவன் தேர்ட் பார்ட் எனக்கு கன்சிடரேஷனே கிடையாது. யூனிக் சொல்யூஷன் என்ன இருந்தா போதும். இவன் ரெண்டு பேர் நாட் ஈக்குவல் டு இருந்தாலே போதும். A1/A2 நாட் ஈக்குவல் டு B1/B2. I don't care about C1/C2. என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். So therefore I don't care about for all values of lambda and mu. Whenever A is not equal to -3, இவன் எப்பயுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுவான். A -3 போயிட்டான் அப்படின்னா இவன் ரெண்டு பேர் -1 போயிடுவான். அப்ப யூனிக் சொல்யூஷன் வர மாட்டான்.
பட் a is not equal to -3 அப்பனா இவன் -1 இவன் -1ஆவே போக மாட்டான் அப்பனா these two can never be equal அப்பனா என்ன அர்த்தம் யூனிக் சொல்யூஷன் அர்த்தம் சோ ஆப்ஷன் யாரு b c d b c d மூணு பேர் கரெக்ட் ஓகேவா ரொம்ப ஈஸி இன்ஃபைனைட் a -3 போயிட்டான் அப்படின்னா எப்போ இன்ஃபைனைட் எப்போ நோ சொல்யூஷன் எப்போ யூனிக் சொல்யூஷன் அதான் क्वेश्चन a -3 போயிட்டான் அப்படின்னா எப்போ இன்ஃபைனைட் கிடைப்பான் லாம்டா பை மியூ என்ன போய் ஆகணும் -1 போய் ஆகணும் இப்போ லாம்டா பை -1 போச்சுன்னா தான் மூணுமே ஈக்குவலா இருக்கும் அப்போதான் இன்ஃபைனைட் கிடைப்பான் ஸோ அப்போ லாம்டா பை மியூ எப்பப்பெல்லாம் -1 போதோ அப்போ மட்டும்தான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைப்பான் பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க if a is equal to -3 the system has infinite many solution for all values of lambda mu கிடையாது எந்தெந்த values of lambda mu லாம் -1 போதோ lambda by mu -1 போதோ அந்த வேல்யூஸ் மட்டும் தான் infinite many solution கிடைப்பான் இப்போ lambda by mu -1 போச்சு அப்படின்னா lambda is equal to -mu lambda plus mu has to be equal to 0 ஸோ இப்போ எப்பப்பெல்லாம் lambda plus mu 0 போதோ அப்பதான் எனக்கு infinitely many solutions கிடைப்பான் ஸோ இப்போ a தப்பு d கரெக்ட் சாரி c கரெக்ட் நாட் ஈக்குவல் டு 0 போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் இவன் ரெண்டு பேர் ஈக்குவலா இருப்பான் இவன் எப்பயுமே நாட் ஈக்குவல் டுவா இருப்பான் இவன் ரெண்டு பேர் ஈக்குவல் இவன் நாட் ஈக்குவல் இவன் ரெண்டு பேர் ஈக்குவல் இவன் நாட் ஈக்குவல் அப்புறம் நோ சொல்யூஷன் சோ டி கரெக்ட் ஏன் நாட் ஈக்குவல் டு -3 போச்சு அப்படின்னா எப்பயுமே இவன் ரெண்டு பேர் என்னவா இருப்பான் அன்ஈக்குவலா இருப்பான் சோ therefore it has unique solution கரெக்ட்டா நெக்ஸ்ட் போவோமா 79 let m be a 2x2 symmetric matrix with integer entries ஓகேவா சோ நமக்கு m யாரு 2x2 symmetric matrix m யாரு 2x2 symmetric matrix m வந்து 2x2 symmetric matrix with integer entries சோ அப்ப எனக்கு m எப்படி இருப்பான் symmetric matrix தான அர்த்தம் டைகோனல் என்னவனா இருக்கட்டும் இவன் ரெண்டு பேரும் என்னவா இருப்பான் சேமா இருப்பான் ஓகேவா இவன் என்னவனா இருந்துட்டு போட்டோம் a12 a21 ஈக்குவலா இருப்பான் இந்த ABC ல என்னது integers belongs to integer அதாவது 1 2 3 -1 -2 -3 fractions வரமாட்டான் then which is true இந்த m வந்து invertible எப்போ m is invertible னா அர்த்தம் determinant of m எப்பப்பலாம் not equal to 0 வரும் கேக்குறாங்க அவ்வளவுதான் m inverse எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும் determinant of m not equal to 0 இருக்கும் சோ determinant of m எப்பப்பலாம் நான் ஜீரோவா இருக்கும் இப்போ ஆப்ஷன் ஒரு ஆப்ஷனா டிஸ்கார்ட் பண்ண போறோம் ஓகேவா பாருங்க the second row of m is the transpose of first column of m இருந்தது அப்படின்னா இன்வெர்ட்டிபிளா இருக்குமா இருக்காதான்னு பார்க்க போறோம் அடுத்து m the first column of m is the transpose of second row of m எப்பவுமே பாருங்க நீங்க ஆப்ஷனை டிஸ்கார்ட் பண்ணோம்னா you need to create a counter exampleனா அந்த ஆப்ஷன் ஃபெயிலா போற மாதிரி you need to create an example அந்த ஆப்ஷன் ஃபெயிலா போற மாதிரி you need to create an example okay m is a diagonal matrix with non-zero entries in the main diagonal the product of entries in the டிக் வந்து சும்மா பண்றேன் ஆப்ஷன் கரெக்ட்னு நினைச்ச கூடாது ஆப்ஷனை கரெக்ட்னு நினைச்ச கூடாது first the product of entries in the main diagonal is not a square of an integer ரொம்ப ஈஸி பாப்போமா இப்போ first option பாருங்க the first column of m is the transpose of second row of m second row ஓட transpose தான் first column அந்த மாதிரி m இருந்தா அவன் இன்வெர்ட்டிபிளா ஓகேவா ஒண்ணு இல்ல கவுண்டர் எக்ஸாம்பிள் பாருங்களேன் consider let us take a to be equal to 2 2 2 2 இப்போ இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் ஏன்னா டயகனல் என்னவனா இருக்கட்டும் இவனும் சேமா இருக்கான் சிமெட்ரிக்கா இருக்கான் ஏன்னா m என்னவா இருக்கணும் 2 cross சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கணும் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் m ஃபர்ஸ்ட் காலம் யாரு 1 2 is the transpose of second row of m ஆமா அது சாட்டிஸ்ஃபை ஆறான் செகண்ட் ரோவோட டிரான்ஸ்போஸ் தான் ஃபர்ஸ்ட் காலம் அப்ப இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இன்வெர்ட்டிபிளா இல்லையே டிட்டர்மினன்ட் என்ன ஆயிடும் அதுக்கு டிட்டர்மினன்ட் 2 2 so which is equal to 4 - 4 which is equal to 0 that means not invertible so அப்ப இவன் தப்பு
எப்பப்பெல்லாம் இன்வெர்டபிளா இருப்பான் அப்போ இவன் I have found one matrix which is not invertible, so this is not true in general. ஓகேவா? கவுண்டர் எக்ஸாம்பிள் நீங்க கண்டுபிடிச்சாலே போதும். The first column of M is the transpose of second row of M. First column is the transpose of second row. Okay. Suppose we have created this type of matrix and also it is symmetric. இவன் invertible. M is invertible if. பாருங்க, if இவன் ட்ரூவா இருந்தா இவன் ட்ரூ, இவன் ட்ரூவா இல்லனா இவன் நாட் ட்ரூ. P implies Q. P implies Q. P ன்றது யாரு? Invertible. Q ன்றது the first column of M is a transpose of second row of M. அப்ப not P implies not Q. கரெக்டா? Not P implies not Q. அப்ப not Q, Q இல்ல, அப்ப என்ன வர மாட்டான்? P யும் இருக்க மாட்டான். இதான் வந்து லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம்? இதெல்லாம் நம்ம அப்புறம் படிப்போம். So அப்போ you need to create one matrix that satisfies all condition, but that is not invertible. So therefore M is invertible if. So M invertible இருப்பான் எப்போ? இவன் ஆயிட்டான், ஆனா M invertible இல்ல. So அப்ப இவன் A வந்து ட்ரூ, ஃபால்ஸ். இப்போ B பாருங்க, திருப்பம் அதே மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஆஃப் M is the transpose of first column. ஃபர்ஸ்ட் காலமோட டிரான்ஸ்போஸ் யாரு? 2 2 is a second row of M. கரெக்டா? 2 2 டிரான்ஸ்போஸ் யாரு? 2 2 இப்படி வந்துருவான். சோ அப்போ this matrix satisfies second row of M. Second row of M is the transpose of first column of M. So அப்போ this matrix satisfies this condition and also M is symmetric. ஆனா இவன் என்ன கிடையாது? இவனோ இன்வெர்டபிள் கிடையாது. ஏன்னா டிட்டர்மினன்ட் 0வா போறான். சோ அப்ப இவனோ நாட் ட்ரூ இன் ஜெனரல். பாருங்க, M is invertible if M இன்வெர்டபிளா இருக்கும்பா, டிட்டர்மினன்ட் ஆஃப் M நாட் ஈக்குவல் 0வா இருக்கும்பா. எப்போ? இவன் நடந்தா அவன் இருப்பான். இவன் நடந்துட்டான், ஆனா அவன் இல்லையே. இவன் நடந்துட்டான். First column of M is the transpose of first column of M is the transpose of second row of M. இவன் நடந்துட்டான், ஆனா இவன் நடக்கலையே. அப்ப எப்படி ட்ரூவா இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்? ஏன் நடக்கல? அவன் டிட்டர்மினன்ட் 0வா போயிட்டான். அதேதான், இவன் நடந்துட்டான், ஆனா இவன் நடக்கல. ஓகேவா? ஓகே. இப்போ C பாருங்க, M is a diagonal matrix. டயகனல் என்ன அர்த்தம்? டயகனல்ல மட்டும்தான் நம்பர் இருக்கும். with non-zero main entries. அப்ப இப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்? இவன் எப்ப 0வா இருப்பான். சோ இங்க சம் நம்பர் வருவான். டயகனல் மேட்ரிக்ஸ் இவன் என்ன போக மாட்டான்? நான் 0வா இருப்பான். இனி என்ன வேணா போட்டுக்கலாம், ஆனா 0 போடக்கூடாது. அதாவது இங்க போற நம்பர்ல 0 போடக்கூடாது. நான் 2 3 போட்டிருக்கேன். ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ் இவன் டிட்டர்மினன்ட் என்னது? 6, which is not equal to 0. அப்ப என்ன அர்த்தம்? M is invertible. அப்ப இவன் ட்ரூ. நல்லா பார்க்கணும், இவங்க நான் 0 கொடுத்ததுனாலதான் this is invertible. சப்போஸ் பாருங்க, இவனும் டயகனல் மேட்ரிக்ஸ் தான். ஆனா இவனோட டிட்டர்மினன்ட் என்னது? 0வா போயிடுச்சு. 0வா போயிடுச்சு. பட் ஆனா நான் என்ட்ரிஸ்ல என்ன போட்டிருக்கேன்? 0ன்னு போட்டிருக்கேன். பட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? நான் 0 என்ட்ரி. சோ அப்ப இவன் எப்பவுமே என்னவா இருப்பான்? நான் 0வா இருப்பான். சோ அப்ப ப்ராடக்ட் ஆஃப் நான் 0 இஸ் ஆல்வேஸ் நான் 0. சோ எப்பவுமே இவன் ட்ரூ. எதனால ட்ரூனா நான் 0 என்ட்ரின்னு கொடுத்ததுனால C வந்து எப்பவுமே ட்ரூ. அடுத்து D பாருங்க, நான் 0 என்ட்ரினால அப்ப இவன் ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் எப்பவுமே என்னவா இருப்பான்? நான் 0வா இருப்பான். ஏன்னா என்ட்ரிஸ் எல்லாமே நான் 0. சோ அப்ப நான் 0 மைனஸ் 0ன்னு இருப்பான் டிட்டர்மினன்ட், which is always a non-zero number. That means it is invertible. Okay. Fourth option பாருங்க, the product of entries in the main diagonal is not a square of an integer. The product of entries. Suppose இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இதை நீங்க ப்ராடக்ட், இவன் தான் வந்து யாரு? மெயின் டயகனலோட என்ட்ரிஸ். The product of entries in the main diagonal is not a square of an integer.
சப்போஸ் ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜரா போனா அப்படின்னா என்ன ஆகும்? சப்போஸ் ஸ்கொயர் ஆஃப் இன்டிஜரா இவன் பாருங்களேன் 4 into 4 16 which is square of an integer 4 16 அது 4 ஸ்கொயர். ஸோ அப்போ டயகனல் என்னவா போகக்கூடாது? ப்ராடக்ட் ஆஃப் டயகனல் என்னவா போகக்கூடாது? 16 ஆவோ 25 ஆவோ 36 ஆவோ 49 ஆவோ 64 ஆவோ 100 ஆவோ போகக்கூடாது. சப்போஸ் போயிட்டான் அப்படின்னா you can find two number such that determinant என்னவா போயிடும்? 0வா போயிடும். ஸோ அப்போ என்னவா இருக்க மாட்டான்? இன்வெர்டபிளா இருக்க மாட்டான். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் ப்ராடக்ட் ஸ்கொயர் நம்பரா போதோ you can find another two number here such that this minus this is equal to 0. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் பாருங்க. இப்போ 36 எடுத்துக்கிறேன், அதாவது ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். என்னது? ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். சாரி பாருங்க, சப்போஸ் நான் 6 4 எடுத்துக்கிறேன். ஓகேவா? 6 6 எடுத்துக்கலாமா? இல்ல 6 6 36 ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜர் 36 போயிட்டானா you can find another two number. Let us say this is 3, let us say this is 12. அப்ப டிட்டர்மினன்ட் என்னவா போயிடுவான்? 36 minus 36 என்னவா போயிடுவான்? 0வா போயிடுவான். ஸோ அப்போ எப்பப்பெல்லாம் இதோட ப்ராடக்ட் ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜரா இருக்கோ you can find another two number such that this minus this always be equal to 0. அப்ப ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜரா போயிட்டான் அப்படின்னா எப்பயுமே m என்னவா இருக்க மாட்டான்? இன்வெர்டபிளா இருக்க மாட்டான். Not true in general. But ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? The product of entries in the main diagonal is not a square of an integer. Is not a square of an integer. So அப்போ இந்த நம்பர் தவிர என்ன வேணா இருக்கலாம். இந்த நம்பர் தவிர என்ன வேணா இருக்கலாம். So let us take 1 3. ஓகேவா? 1 3. So பாருங்க, the product of entries in the main diagonal is not a square of an integer. இப்போ 1 into 3 யாரு? 3. 3 is not a square of an integer. 3 is not a square of an integer. 3 is not a square of an integer. Okay. இப்போ m invertible-ஆ? m invertible-ஆ? பாருங்க, அப்ப 1 into 3, the product of entries in the main diagonal is not the square of an integer. So அப்ப 3ன்றது எதோட ஸ்கொயரும் கிடையாது. 3ன்றது எதோட ஸ்கொயரும் கிடையாது. ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். இப்பதான் ட்விஸ்ட். இப்பதான் வந்து ட்விஸ்ட். இப்போ நீங்க சொல்லலாம், சார் இவன் நான் வந்து 1 நீங்க போட்டுக்கிட்டு நான் இவனை 3 நீங்க போட்டுருவேன். அப்போ இவன் 2 பேர் மல்டிப்ளை பண்ணா 3 வரான், which is not a square of an integer. பட் ஆனா இவன் டிட்டர்மினன்ட் 0வா போயிடுறானே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. எம் என்னது? எம் என்னது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்ப இங்க 1 போட்டா இங்க 1 தான் போட்டு ஆகணும். ஓகேவா? அப்ப என்ன போவான்? டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் 0வா போயிடுவோம். அப்ப சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால தான் இவன் ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜரா போகல அப்படின்னா ட்ரூ. சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால தான் ட்ரூ. சிமெட்ரிக்கா இல்லைன்னா நாட் ட்ரூ. ஸோ அப்போ டி ட்ரூ. பாருங்க, திரும்ப சொல்றேன் பாருங்க. ப்ராடக்ட் வந்து let us say this is 8. So 4 into 8. 8 is not a square of an integer. 16, 25, 9 square of an integer, 4 square of an integer, 2 square, 3 square, 4 square, 5 square, 6 square, 7 square. இந்த நம்பர்லாம் நீங்க போடக்கூடாது. அதாவது மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர்லாம் வரக்கூடாது. நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? 8 வரா மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ இங்கேயும் எனக்கு 8 வந்துட்டான் அப்படின்னா this will be 0. பட் இங்கேயும் 8 வரவே மாட்டான். ஓகேவா? 8 minus 8 தான் 0. ஸோ அப்போ இங்க 1 போட்டா இங்க 1 தான் போட்டா ஆகணும். அப்போ 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம், நீங்க உங்களுக்கு ரெண்டுமே சேம் நம்பராகவும் இருக்கணும், ஆன்சர் 8 வரணும். நோ சான்ஸ். ஏன் 2 சேம் நம்பரா இருக்கணும்? ஏன்னா m வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ திஸ் டிட்டர்மினன்ட் கேன் நெவர் பி ஈக்குவல் டு 0. திஸ் வில் பி ஈக்குவல் டு, சப்போஸ் நீங்க சொல்லலாம், சார் 4 2 இங்க நான் போட்டேன் சார், விச் இஸ் நாட் அ ஸ்கொயர் ஆஃப் அன் இன்டிஜர் சார். சப்போஸ் நான் இங்க 8 போட்டுக்கிறேன், இங்க 1 போட்டுக்கிறேன் சார், அப்போ டிட்டர்மினன்ட் 0வா போயிடுமே சார். போவோம். பட் ஆனா m என்னவா இருக்காது? சிமெட்ரிக்கா இருக்காது. ஏன்? இங்க 8 போட்டா இங்க 8 தான் போடணும். சோ அப்போ this determinant is never be equal to 0. சோ அப்போ D யும் true. D யும் true. ஆப்ஷன் யாரு? CD.
சூப்பரா இருக்குல்ல, சூப்பரா இருக்கா? சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால நீங்க 8-1 போட முடியாது. அதே மாதிரி நீங்க 1-3 போட முடியாது. சிமெட்ரிக்கா இருக்கிறதுனால 1-3 போட்டீங்கன்னா டிட்டர்மினன்ட் 0 போயிடுவான். பட் 1-3 போட முடியாது, ஏன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இங்க ரெண்டுமே சேம் நம்பர் தான் இருக்கணும் எப்பயுமே. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டைம் போவோமா? 80th ப்ராப்ளம். 80 பாருங்க. For a 3x3 matrix Mn, which of the following statements is or not correct? क्वेश्चन எல்லாம் பார்க்கணும். not correct ன்னு கேக்குறாங்க. ஓகே, நல்லா பாருங்களேன். இத பட்டன் கேன்சல் அடிச்சிடலாம். adjoint of AB என்னது? adjoint of B into adjoint of A. ஆனா என்ன கொடுத்திருக்காங்க? adjoint of Mn is equal to adjoint of M into adjoint of M. பார்த்தோனே என்ன கிடையாது, இது false. அப்ப not correct, அப்ப இவன் true. நல்லா பாருங்க, not correct, அப்ப இவன் not correct, இவன் true கிடையாது. so therefore அவன் ஆப்ஷன் கரெக்ட்டா போய்டுவான். not correct ன்னு கேக்குறாங்க. கரெக்ட்டா? ஏனா we know that நம்ம ப்ரூவும் பண்ணியிருக்கோம். adjoint of AB is equal to adjoint of B into adjoint of A. ஓகேவா? சோ என்ன கிடையாது, இவன் ட்ரூ கிடையாது. ட்ரூ கிடையாதுனால இவன் ட்ரூ. ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப இவன் நாட் கரெக்ட். அதே மாதிரி இவனும் நாட் கரெக்ட். Mn is symmetric for all symmetric matrix Mn. ப்ரூவ் பண்ணிட்டோம். Mn சிமெட்ரிக், M-ம் N-ம் சிமெட்ரிக்கா இருந்தா M சிமெட்ரிக், N சிமெட்ரிக், அப்ப Mn சிமெட்ரிக்கா இருக்குமா? அதுவும் ட்ரூ கிடையாது, ஏற்கனவே பார்த்தாச்சு. M சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? M டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு M. N சிமெட்ரிக்னா N டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு M. இப்போ Mn சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். Mn சிமெட்ரிக்கா? क्वेश्चन. Mn சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். இல்ல, ஏன்? அப்போ Mn சிமெட்ரிக்னா Mn-க்கு டிரான்ஸ்போஸ் போட்டு திருப்ப Mn வந்தானா அவன் சிமெட்ரிக்கா போயிடுவான். இப்போ Mn டிரான்ஸ்போஸ் என்ன ஆயிடுவான்? N டிரான்ஸ்போஸ் M டிரான்ஸ்போஸ். கரெக்ட்டா? ஓகே, N டிரான்ஸ்போஸ் யாரு? N. M டிரான்ஸ்போஸ் யாரு? M. பட் இங்க Mn இருக்கான், இங்க Nm இருக்கான், which is not equal. Matrix multiplication is not commutative. Suppose இவன் Mn போயிந்தானா Mn will be symmetric. பட் ஆனா இவன் என்ன போறான்? Nm போறான். So matrix multiplicationல எப்பயுமே AB is not, it is not true in general. AB is not equal to BA in general. So இப்போ Nm இங்க இருக்கான், Nm இருக்கானே, நான் Mn போட்டுக்கிறேனே, போடக்கூடாது. So இவன் வந்து Mn போனா Mn will be symmetric. But it is not true in general that Nm has to be equal to Mn. So அப்போ Mn is symmetric for all symmetric matrix Mn என்ன? இல்ல, எல்லா symmetric matrixும் ட்ரூவா போவான்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் டைரக்ட் சிமெட்ரிக் ஸ்கேலாரா இருந்தா போறதுக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஆனா எப்பயுமே ட்ரூ கிடையாது. சோ அப்ப இவன் ட்ரூ ஆயிடுவான். ஏன்னா நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்கல்ல, இவன் ரெண்டு பேர் எப்பயுமே தப்பு. பார்த்தோன்னே சொல்லியாச்சு, ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தாச்சு. இவன் ரிசல்ட், இவன் வந்து எப்போ சிமெட்ரிக்கா போவான்? எப்பப்பெல்லாம் Mn-ம் N-ம் ஈக்குவலா போகுது அப்பதான் மட்டும் தான் நான் போவான், சிமெட்ரிக்கா போவான். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ஏவும் பியும் தான். ஓகே, இப்போ பி பாருங்க, பி என்ன கொடுத்துருக்காங்க? Mn minus Nm is Q symmetric for all symmetric matrix Mn. M-ம் N-ம் சிமெட்ரிக்கா இருந்தா Mn minus Nm Q symmetric-ஆ இருக்கும். ஒரு ரீகால் பண்ணிடுவோமா? சிமெட்ரிக்னா என்னது? A டிரான்ஸ்போஸ் ஏவா போனோம், பார்த்தாச்சு ஏற்கனவே. Q symmetric-னா என்னது? A டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் ஏவா போனோம். கரெக்டா? A டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் ஏவா போனோம். இப்போ क्वेश्चन படிங்க. B என்ன கொடுத்திருக்காங்க? M-ம் N-ம் சிமெட்ரிக்கா இருந்தா M-ம் N-ம் சிமெட்ரிக். சோ அப்ப M டிரான்ஸ்போஸ் வந்து MA தான், N டிரான்ஸ்போஸ் வந்து NA தான். ஓகேவா? கேபிட்டல் என்ன? கேபிட்டல் போட்டுருவோம். கேபிட்டல் M போட்டுருவோம். M வந்து சிமெட்ரிக். சோ அப்ப என்ன அர்த்தம்? M டிரான்ஸ்போஸ் வந்து M. அதே மாதிரி N-ம் சிமெட்ரிக். சோ அப்ப N டிரான்ஸ்போஸும் என்னது? N தான். அப்ப M-ம் N-ம் சிமெட்ரிக்கா இருந்தா Mn minus Nm Q சிமெட்ரிக்கா இருக்குமா? Mn minus Nm Q சிமெட்ரிக்கா அப்படின்னு கேக்குறாங்க. Q சிமெட்ரிக்கா அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸா இவன் வந்துட்டானா Q சிமெட்ரிக்கா போயிடுவான். போடுவோமா? சோ அப்போ Mn
minus NM க்கு டிரான்ஸ்போஸ் போடுவோம். மைனஸ் ஆஃப் இவன் வந்துட்டானா ஸ்கியூ சிமெட்ரிக். அதானே இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவன் வந்துட்டான் அப்படின்னா அவன் ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ டிரான்ஸ்போஸ் போடுவோமா? இவன் என்ன ஆயிடுவான்? MN டிரான்ஸ்போஸ் மைனஸ் NM டிரான்ஸ்போஸ். கரெக்டா? A plus B ஹோல் டிரான்ஸ்போஸ் என்னது? A டிரான்ஸ்போஸ் பிளஸ் B டிரான்ஸ்போஸ். ஓகே, இவன் என்ன ஆயிடுவான்? N டிரான்ஸ்போஸ் M டிரான்ஸ்போஸ். கரெக்டா? பாருங்க, A plus B whole transpose is equal to A transpose plus B transpose. AB whole transpose is equal to B transpose A transpose. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இவன் ஆயிடுவான்? மைனஸ் M transpose N transpose. இப்போ N-ம் M என்னது? சிமெட்ரிக். ஸோ in place of N transpose I can write M. In place of M transpose I can write M. இப்படி எழுதிக்கலாம். கரெக்டா? ஏன்னா M இன்னும் சிமெட்ரிக். ஸோ இப்போ M transpose is N transpose is same as N. M transpose is same as M. ஓகே, இப்போ இதை நான் மைனஸை காமனா எடுத்து MN மைனஸ் NMனு போட்டுக்கலாமா? MN மைனஸ் NM போட்டுக்கலாம். மைனஸை காமனா எடுத்துட்டு இவனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், செகண்ட் எழுதிக்கிறேன். பாருங்க, அப்ப இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டா மைனஸ் ஆஃப் அவன் வரான். அப்ப தட் இம்ப்ளைஸ் MN minus NM is Q symmetric. So அப்போ even true MN minus NM is Q symmetric if M and N are symmetric. even true. பட் என்ன கேட்டிருக்காங்க? not correct கேட்டிருக்காங்க. இவன் கரெக்ட். ஸோ அப்போ டிக் பண்ணக்கூடாது. not correct கேட்டிருக்காங்க. அப்போ இவன் கரெக்ட். ஓகே, இப்போ ஏ பாருங்க, M transpose MN is symmetric or skew symmetric according to M is symmetric or skew symmetric. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, M சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா M வந்து சிமெட்ரிக்கா இருந்தது அப்படின்னா N transpose MN சிமெட்ரிக்கா இருக்கும். ஓகேவா? N வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா SS போடுறேன். ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தது அப்படின்னா N டிரான்ஸ்போஸ் MN வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கும். ஆமாவா கேக்குறாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸா தான் கரெக்ட் ஆப்ஷன். நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. M சிமெட்ரிக்கா இருந்தா N டிரான்ஸ்போஸ் MN சிமெட்ரிக்கா இருக்குமா? செக் பண்ணுவோமா? இங்க போடுறேன் பாருங்க. M சிமெட்ரிக்கா இருந்தா N டிரான்ஸ்போஸ் MN சிமெட்ரிக்கா இருக்குமா? பாருங்க, M சிமெட்ரிக்கா இருந்தா என்ன அர்த்தம்? M டிரான்ஸ்போஸ் வந்து M. அப்போ N டிரான்ஸ்போஸ் MN என்னவா இருக்கும்? சிமெட்ரிக்கா இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் என்ன அர்த்தம்? இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு இவனே வந்துட்டான் அப்படின்னா அவன் சிமெட்ரிக்கா போயிடுவான். ஸோ டிரான்ஸ்போஸ் போடுங்க. இவனை ஏவா எடுத்துக்குவாங்க, இவனை பி எடுத்துக்குவாங்க. ஸோ இப்போ AB டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு B டிரான்ஸ்போஸ் இன்டு A டிரான்ஸ்போஸ். கரெக்டா? இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு இவன் சிமெட்ரிக்னா அர்த்தம், இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு இவனே வரணும். இவன் ஸ்கியூ சிமெட்ரிக்னா அர்த்தம், இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் அவன் வந்துச்சுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இவன் என்ன ஆயிடுவான்? N டிரான்ஸ்போஸ் M டிரான்ஸ்போஸ். கரெக்டா? ஏன்னா AB டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். N டிரான்ஸ்போஸ் என்னது? N தான். இப்போ M டிரான்ஸ்போஸ் என்னது? M. ஸோ அப்போ this implies this என்ன ஆயிடுவான்? N டிரான்ஸ்போஸ் MN. பாருங்க, N டிரான்ஸ்போஸ் MNக்கு டிரான்ஸ்போஸ் போட்டேன், திருப்ப அவனே வந்துட்டான். அப்போ ட்ரூ. அப்போ M சிமெட்ரிக்கா இருந்ததுன்னா N டிரான்ஸ்போஸ் MN என்னவா இருக்கான்? சிமெட்ரிக்கா இருக்கான். ஏன்னா N டிரான்ஸ்போஸ் MNக்கு டிரான்ஸ்போஸ் போட்டேன்னா எனக்கு திருப்பம் N டிரான்ஸ்போஸ் MNே வரான். சம்திங்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டு சம்திங்கே வந்தான்னா அவன் சிமெட்ரிக். ட்ரூ. இப்போ M ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருந்தா என்ன அர்த்தம்? M டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் M. கரெக்டா? இப்போ இங்கே போடுறேன் பாருங்க, M வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா இருக்கான். அப்போ M டிரான்ஸ்போஸ் என்ன ஆயிடும்? மைனஸ் M ஆயிடும். இப்போ N டிரான்ஸ்போஸ் MN ஸ்கியூ சிமெட்ரிக்கா பார்ப்போமா? அப்போ N டிரான்ஸ்போஸ் MNக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவன் வந்தானா ஸ்கியூ சிமெட்ரிக்கா போயிடுவான். திருப்ப அதே கதை, இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டா என்ன வரும்? MN டிரான்ஸ்போஸ் இன்டு N டிரான்ஸ்போஸ். இவன் என்ன ஆயிடுவான்? N டிரான்ஸ்போஸ் M டிரான்ஸ்போஸ் N
n transpose whole transpose இல்ல அப்ப இவன் என்ன ஆயிடுவான் ஓகேவா சோ அப்ப இவன் என்ன ஆயிடுவான் பாருங்க mn transpose n transpose transpose n transpose என்னது அப்படியே தான் இருக்கும் இப்ப m transpose என்னது minus m இவன் n ஆ போயிடுவான் so அப்ப this is equal to minus n transpose mn வெளில எடுத்தாச்சு பாருங்க so அப்ப இவனுக்கு transpose போட்டு minus of இவன் வரான் அப்பனா என்ன அர்த்தம் அவன் skew symmetric அப்ப இவனும் true so அப்ப இந்த ஆப்ஷன் எப்பவுமே true இந்த ஆப்ஷன் எப்பவுமே true இந்த ஆப்ஷனும் எப்பவுமே true இவன் ரெண்டு பேரும் false இவன் ரெண்டு பேரு false என்ன கேட்டிருக்காங்க நாட் கேட்டிருக்காங்க அப்ப நாட் கேட்டதுனால சியும் டியும் ஆப்ஷன் ட்ரூ ஓகேவா பாருங்க சம்திங் ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லணும் அப்படின்னா சம்திங்க்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் அவன் வந்துட்டான்னா ஸ்கியூ சிமெட்ரிக் இப்போ இவன் சிமெட்ரிக் சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு திரும்ப உள்ள இருக்கவனே வந்துட்டான் அப்படின்னா சிமெட்ரிக் நெக்ஸ்ட் போவோமா 81 பாருங்க let mn be a 3 cross 3 matrix such that mn is equal to nm எப்பவுமே ட்ரூ கிடையாது பட் there are some matrixக்கு ட்ரூவா இருக்கும் so அப்போ mn ஓ nm ஓ ட்ரூ further m is not equal to n square and m square is equal to n power 4 then determinant of m square plus mn square is 0 பாருங்க a ஓ c ஓ a ட்ரூவா இருந்தா c ட்ரூவா இருக்க மாட்டான் c ட்ரூவா இருந்தா a ட்ரூவா இருக்க மாட்டான் ஏன்னா determinant 0 determinant greater than or equal to 1 அதே மாதிரி b ட்ரூவா இருந்தா d ட்ரூவா இருக்க மாட்டான் d ட்ரூவா இருந்தா b ட்ரூவா இருக்க மாட்டான் முதல்ல ac முதல்ல வச்சுப்போம் இப்ப ac என்ன கேக்குறாங்க determinant of m square plus mn square என்னது 0வா இல்ல greater than or equal to 1 ஓகேவா சோ என்ன பண்ணிக்கலாம் determinant of ஒரு m காமனா எடுத்துடலாமா ஒரு m காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா m plus n square னு வருமா இப்போ determinant of ab என்னது determinant of m into determinant of m plus n square இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க m square is equal to n power 4 m square is equal to n power 4 so என்ன பண்ணலாம் அப்ப m square minus m square minus n power 4 equal to 0 னு போடலாமா ஒண்ணு கிடையாது n power 4 இந்த சைடு கொண்டு வந்தாச்சு சோ அப்ப இவன் என்ன ஆயிடுவான் m square minus n power 4 n square whole square னு போடலாமா இப்போ பாருங்க a square minus b square அப்ப என்ன ஆயிடும் a plus b a minus b அப்ப m plus n square m minus n square equal to 0 a இருக்கத்துல m இருக்கு b இருக்கத்துல n square இருக்கு b இருக்கத்துல n square இருக்கு so அப்ப m plus n square m minus n square so அப்ப this implies m plus n square 0 or m minus n square equal to 0 ஓகேவா அப்ப this implies m is equal to n square பட் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல m is not equal to n square அப்ப இவன் not possible அப்ப இவன் தான் possible அப்ப therefore m plus n square has to be equal to 0 அப்ப determinant எடுங்க அப்ப determinant of m plus n square is equal to 0 கரெக்ட்டா சோ அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இப்போ சோ அப்ப determinant of m plus n square 0 so அப்ப determinant of m square plus mn square is always 0 அப்ப இவன் வர மாட்டான் c தப்பு c என்ன கொடுத்திருக்காங்க greater than or equal to -1 இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ பாருங்க there is a 3 cross 3 non-zero matrix U such that m square plus mn square U is a zero matrix இப்போ பாருங்க இப்போ அடுத்து there is a 3 cross 3 matrix U such that okay இப்போ பாருங்களேன் இந்த m square plus n square a ன்னு எடுத்துக்கோங்க ஓகேவா இப்போ a u equal to 0 கரெக்ட்டா
A U is equal to 0. இது என்ன சிஸ்டம்? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். கரெக்டா? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். ஸோ ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் எப்போ வந்து எனக்கு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும்? எப்போ வந்து எனக்கு நான் ட்ரிவியல் கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A has to be equal to 0. கரெக்டா? எப்போ டிட்டர்மினன்ட் A 0 போதோ அப்பெல்லாம் எனக்கு நான் ஜீரோ சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜீரோ U கிடைக்கும். நான் ஜீரோ U கிடைக்கும். ஒன்றும் கிடையாது. ஆமா தானே? ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் எப்போ நான் ட்ரிவியல் கிடைக்கும்? அதாவது எப்போ நான் ஜீரோ U கிடைக்கும்? எப்போ நான் ஜீரோ U கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஜீரோவா போகணும். ஸோ நான் ஏ என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்? M ஸ்கொயர் பிளஸ் MN ஸ்கொயர் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் என்னது? 0. ஸோ அப்போ இவன் டிட்டர்மினன்ட் ஜீரோவா போனதுனால தேர் எக்ஸிஸ்ட் ஏ நான் ஜீரோ U. கரெக்டா? தேர் எக்ஸிஸ்ட் ஏ நான் ஜீரோ U. ஸோ அப்போ ஃபார் அ 3x3 மேட்ரிக்ஸ் U there is a 3x3 non-zero matrix U such that M square N square is a zero matrix. ஆமா தானே? பாருங்க, AU is equal to 0, zero matrix. கரெக்ட். B கரெக்ட். அதனால D தப்பாயிடுவான். There is a 3x3 matrix U if M square plus ML square equal to 0 then U is a zero matrix. கிடையாது. ஸோ U என்ன போவான்? நான் ஜீரோவாகவும் போகலாம். இவன் எப்போ ட்ரூவா போவான்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 போயிருந்தா இவன் ட்ரூவா போயிருப்பான். பட் இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னது? ஈக்குவல் டு 0 போனதுனால B ட்ரூ. திரும்ப சொல்றேன் பாருங்க, AU ஈக்குவல் டு 0. ஓகேவா? எப்போ this A is determinant of A is not equal to determinant of A is equal to 0. ஓகேவா? ஸோ அப்போ பாருங்க, ஒன்றும் கிடையாது. there is a 3x3 matrix U. there is a 3x3 non-zero matrix. எனக்கு ஜீரோவா போறான். எப்போ கிடைக்கும்? எப்போ நான் ஜீரோ சொல்யூஷன் கிடைக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு 0வா போயிட்டான் அப்படின்னா. ஸோ ட்ரூ. ஏன் நம்ம A என்ன எடுத்துக்கிட்டோம்? M ஸ்கொயர் பிளஸ் MN ஸ்கொயரா எடுத்துக்கிட்டோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் M ஸ்கொயர் பிளஸ் MN ஸ்கொயர் என்னவா போயிட்டான்? ஜீரோவா போயிட்டான். அதனால இவன் ட்ரூ. இப்போ இவன் பாருங்க, ஃபார் 3x3 மேட்ரிக்ஸ் U AU then U is a zero matrix. அதாவது 0 is the only solution. 0 is the only solution. U 0 matrix அர்த்தம் 0 is the only solution. அப்ப 0 எப்போ only solution போவான்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A not equal to 0வா இருக்கணும். பட் ஆனா டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்னது? ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ D தப்பு. இப்போ ஆப்ஷன் யாரு? ஏவும் பியும். கொஸ்டின் போவோமா? 82. 82 பாருங்க, இன்னும் ரெண்டே சம்லாம் முடிச்சிருவோம். Let M and N be 2 3x3 non-singular skew-symmetric matrix. ஓகேவா? சொல்யூஷன் அது சொல்யூஷன் R வச்சுக்கோ. சொல்யூஷன் இங்க பாருங்க, let M N என்னது? M N 3x3 non-singular skew-symmetric matrix. கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடணும், என்னது கொஸ்டின் தப்புன்னு சொல்லிடணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆட் ஆர்டர். டிட்டர்மினன்ட் எப்போ என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். டிட்டர்மினன்ட் ஜீரோவா இருந்தா இட் இஸ் சிங்குலர். என்ன கொடுத்துருக்காங்க? 3x3 நான் சிங்குலர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாவே இருக்காது. கொஸ்டின் என்ன தப்பு? லெட் M and N be 3x3 நான் சிங்குலர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னது? A டிரான்ஸ்போஸ் போட்டு -A வந்ததுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக்கு. நம்ம என்ன சொல்லியிருக்கேன் நான், எனக்கு வந்து ஆட் நம்பரா இருந்தா, ஆட் ஆர்டரா இருந்தா 3x3ஆவோ 5x5ஆவோ 7x7ஆவோ அப்படிலாம் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? எப்பயுமே ஜீரோவா தான் இருக்கும். இதுவே ஈவன் ஆர்டரா இருந்தா 2x2ஓ 4x4ஓ அப்படின்னுச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? பியூர்லி இமேஜினரியா இருக்கும். சொல்லியிருக்கேன் அதெல்லாம். ஸோ அப்போ ஒரு ஆர்டரா இருந்து டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? எப்பயுமே நம்ம டிட்டர்மினன்ட் ஜீரோவா தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் தப்பு. ஸோ இப்போ 3x3ஆவே இருக்காது. லெட்டஸ் சே நம்ம என்ன பண்ணுவோம்? 2x2க்கு கொஸ்டின் மாற்றி போடுவோம். 2x2 கொஸ்டின் மாற்றி போடுவோம். 2x2வா இருந்தால் தான் டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? நான் ஜீரோவா இருக்கும். ஈவன் ஆர்டரா இருந்தால் தான் டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவா இருக்கும். ஆட் ஆர்டரா இருந்தால் டிட்டர்மினன்ட் என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். ஸோ கொஸ்டினை மாற்றிப்போம். ஓகேவா? ஸோ லெட் M and N be 2x2 நான் சிங்குலர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ M N வந்து 2x2 ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், நான் சிங்குலர் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்.
ஓகேவா ஈவன் ஆர்டர் இருந்தாலே கண்டிப்பா என்னவா இருக்கும் அது நான் சிங்கிளரா தான் இருக்கும் ஓகே சோ அப்பனா m டிரான்ஸ்போஸ் என்னது மைனஸ் m n டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் n கரெக்டா ஏன்னா m n என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் and mn is same as nm எப்பயுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காம்படிட்டிவ் பட் இந்த n m என்னது சாட்டிஸ்ஃபை ஆகுது சோ அப்போ 1 even 2 even 3 then the value of m square n square அத கண்டுபிடிக்கணும் then the value of m square n square into m transpose n whole inverse m n inverse transpose ஓட வேல்யூ கேக்குறாங்க கண்டுபிடிப்போமா எல்லா ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு தெரியும் என்னது ab transpose என்னது b transpose a transpose அப்புறம் a inverse transpose is same as a transpose inverse ஓகேவா இங்க அப்ளை பண்ணுவோமா m square n square இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா என்ன ஆயிடும் n inverse அப்புறம் m transpose க்கு inverse கரெக்ட்டா பாருங்க a inverse ஆது ஓகே ab inverse என்ன ஆயிடும் b inverse a inverse ab inverse என்னது b inverse a inverse பாருங்க ab inverse இப்போ n க்கு inverse m transpose க்கு inverse அப்புறம் ab transpose என்ன ஆயிடும் n inverse transpose into m transpose ஓகேவா ஓகே சோ இப்போ இது என்ன ஆயிடும் m square n square into n inverse இப்போ m டிரான்ஸ்போஸ் பதில் என்ன பண்ணலாம் மைனஸ் m னு போடலாம் ஏன்னா m என்னது ஸ்கியூ சிமெட்ரிக் அப்ப என்ன ஆயிடும் மைனஸ் m ஆயிடும் கரெக்ட்டா மைனஸ் m இன்வர்ஸ் இன்டு இது என்ன பண்ணிக்கலாம் n டிரான்ஸ்போஸ் இன்வர்ஸ் னு போட்டுக்கலாம் பை ப்ராப்பர்ட்டி அண்ட் இந்த m டிரான்ஸ்போஸ் பதில் என்ன போடலாம் மைனஸ் m னு போடலாம் இந்த m டிரான்ஸ்போஸ் பதில் என்ன போடலாம் மைனஸ் m அப்படினு போடலாம் இதுவும் புரிஞ்சுதா ஒண்ணும் கிடையாது இந்த m டிரான்ஸ்போஸ் பதில் மைனஸ் m மாத்தியாச்சு இங்க ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிருக்கோம் அதே மாதிரி இந்த m டிரான்ஸ்போஸ்க்கு மைனஸ் m போட்டாச்சு ஓகே சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு m ஸ்கொயர் n பவர் மைனஸ் 1 m பவர் மைனஸ் 1 n டிரான்ஸ்போஸ் என்னது மைனஸ் n ஏன்னா n என்னது ஸ்கியூ சிமெட்ரிக்கு இன்டு மைனஸ் m ஓகே சோ இது என்ன ஆயிடும் m ஸ்கொயர் இங்க மைனஸ்ல மைனஸ் m இன்வர்ஸ் சோ m ஸ்கொயர் n ஸ்கொயர் n பவர் மைனஸ் 1 இல்ல நம்ம ஒரே ஸ்டெப்ல போட்டுருவோமா பாருங்க இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இப்போ மூணு மைனஸ்க்கு ஒரு மைனஸ் போட்டுடலாமா ஒரு மைனஸ் போட்டுடலாம் m ஸ்கொயர் இது ஜாயின் அடிச்சிங்கன்னா n சேம் அப்ப என்ன ஆயிடும் n பவர் 1 ஆயிடும் இது m இன்வர்ஸ்னு இருக்கும் கரெக்டா அப்புறம் இது என்ன இருக்கும் n இன்வர்ஸ்னு இருக்கும் இங்க m ன்னு இருக்கும் ஆமாவா இல்லையா பாருங்க இது ஜாயின் பண்ணி ஒண்ணா எழுதியாச்சு இதெல்லாம் அப்படியே இருக்கு m இன்வர்ஸ் n இன்வர்ஸ் m மைனஸ்லாம் எடுத்தாச்சு ஏற்கனவே வெளில ஓகேவா ஓகே சோ பட் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இதை நான் என்ன பண்ணிக்கலாம் பிராக்கெட் சேஞ்ச் பண்ணிக்கலாமா nm இன்டு m இன்வர்ஸ் n இன்வர்ஸ்னு போட்டுக்கலாமா இப்போ இது என்ன ஆயிடும் மைனஸ் m ஸ்கொயர் nm இன்டு இது நான் வந்து nm ஹோல் இன்வர்ஸ்னு போட்டுக்கலாமா ப்ராப்பர்ட்டி படி m இன்வர்ஸ் n இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m ஸ்கொயர் சம்திங் இன்டு சம்திங் இன்வர்ஸ் என்ன ஆயிடும் ஐடி மேட்ரிக்ஸ் ஆயிடும் திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m ஸ்கொயர் ஓகேவா ஆன்சர் யாரு மைனஸ் m ஸ்கொயர் ஓகே லாஸ்ட் ப்ராப்ளம் ஓகேவா இதோட ஃபுல் சொல்யூஷன்ஸ் ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன்ஸ் முடியுது ஓகேவா ஓகே ரொம்ப ஈஸி பாருங்க let x and y be two arbitrary 3x3 non-zero skew symmetric matrix இப்போ x உம் y உம் skew symmetric matrix x உம் y உம் skew symmetric SS ன்னு போடுறேன் அப்புறம் என்ன அர்த்தம் x transpose வந்து மைனஸ் x y transpose வந்து மைனஸ் y ஆமா தானே ஓகே பார்த்தாச்சு z be symmetric z வந்து சிமெட்ரிக் அப்போ z க்கு டிரான்ஸ்போஸ் போட்டீங்கன்னா யார் வருவா ZA தான் வருவான் தென் which of the following is skew symmetric இப்போ யாரெல்லாம் skew symmetric கேட்டிருக்காங்க அப்போ இவனை skew symmetric சொல்லணும் அப்படின்னா இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவனே வந்துட்டான்னா அவன் skew symmetric ஆமா தானே ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஸோ அப்போ முதல்ல இந்த 4 ஆப்ஷன்ல
எந்தெந்த ஆப்ஷன்லாம் ஸ்கியூ சிமெட்ரிக்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யாரு? y cube z power 4 minus z power 4 y cube. ஸோ இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவனே வந்தானா அவன் ஸ்கியூ சிமெட்ரிக்கா போயிடுவான். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போஸ் போடுங்க. a பிளஸ் b டிரான்ஸ்போஸ் என்னது? a டிரான்ஸ்போஸ் பிளஸ் b டிரான்ஸ்போஸ். அப்போ டிரான்ஸ்போஸை அப்படியே உள்ள கொண்டு வந்துடலாம். எப்போ பிளஸ் ஆவோ மைனஸ் ஆவோ இருந்ததுன்னா. ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்? ab டிரான்ஸ்போஸ் என்ன ஆயிடும்? a டிரான்ஸ்போஸ் இன்டூ b டிரான்ஸ்போஸ் மைனஸ் a டிரான்ஸ்போஸ் இன்டூ b டிரான்ஸ்போஸ். ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? z டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் 4 y டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் 3 மைனஸ் y டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் 3 z டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் 4. ஆமா தானே? 3 ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். என்னென்ன அப்ளை பண்ணியிருக்கேன்? முதல்ல a பிளஸ் ஆர் மைனஸ் b டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் பிளஸ் ஆர் மைனஸ் b டிரான்ஸ்போஸ். அப்புறம் ab ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ். தேர்ட் ஆப்ஷன் வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா a பவர் n டிரான்ஸ்போஸ் இஸ் சேம் ஆஸ் a டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் n. ஓகேவா? இப்போ டிரான்ஸ்போஸ் உள்ள கொண்டு வந்துட்டு பவர் வெளில கொண்டு போயிடலாம். இப்போ z டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணலாம்? zன்னு போடலாம். ஏன்னா z வந்து சிமெட்ரிக். y டிரான்ஸ்போஸ் என்ன பண்ணலாம்? மைனஸ் yன்னு போடலாம். ஏன்னா y வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் y டிரான்ஸ்போஸ் இருக்கும் அங்கெல்லாம் மைனஸ் y, எங்கெங்கெல்லாம் z டிரான்ஸ்போஸ் இருக்கும் அங்கெல்லாம் z. கரெக்டா? பாருங்க, z வந்து சிமெட்ரிக். அப்போ z டிரான்ஸ்போஸ் வந்து z ஆயிடும், y டிரான்ஸ்போஸ் மைனஸ் y ஆயிடும். ஏன்னா எக்ஸும் y என்னது? ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் z பவர் 4 y கியூப் மைனஸ் இது பிளஸ் ஆயிடுமா? பிளஸ் y கியூப் z பவர் 4. ஓகேவா? பிளஸ் y கியூப் z பவர் 4. திஸ் இஸ் ஈக்குவல் டு y கியூப் z பவர் 4. இவனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். மைனஸ் z பவர் 4 y3. பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு இவனே வந்துட்டான். பாருங்க, இவனே தானே y கியூப் z பவர் 4 மைனஸ் z பவர் 4 z கியூப். அப்புறம் என்ன அர்த்தம்? இவன் வந்து சிமெட்ரிக்னு அர்த்தம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? விச் ஆர் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்ப ஏ தப்பு. சப்போஸ் கொஸ்டின்ல வந்து விச் ஆர் சிமெட்ரிக் இருந்தாங்கன்னா ஏ கரெக்ட். ஓகேவா? ஓகே. இப்போ செகண்ட் பாப்போமா? பி x பவர் 44 பிளஸ் y பவர் 44. இவன் வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். இப்போ இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவன் வந்தான்னா அவன் ஸ்கியூ சிமெட்ரிக்கா போடுவோமா? அப்ளை பண்ணுவோமா டிரான்ஸ்போஸ்? ஸோ இப்போ x பவர் 44 டிரான்ஸ்போஸ் பிளஸ் y பவர் 44 டிரான்ஸ்போஸ். இப்போ இது என்ன ஆயிடும்? பவரை உள்ள கொண்டு வந்து டிரான்ஸ்போஸை உள்ள கொண்டு வந்துட்டு பவரை மேலே கொண்டு போகலாம். பிளஸ் டிரான்ஸ்போஸை உள்ள கொண்டு வந்துட்டு பவரை மேலே கொண்டு போகலாம். இப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் என்னது? மைனஸ் எக்ஸ். ஏன்னா எக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். y டிரான்ஸ்போஸ் என்னது? மைனஸ் y. அப்போ ஈவன் மைனஸ் ஆஃப் ஈவன் பவர் எப்பயுமே என்னது? பாசிட்டிவ் தான். மைனஸ் ஆஃப் ஈவன் பவர் அப்போ எப்பயுமே பாசிட்டிவ் தான். இப்போ இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு இவனே வந்துட்டான். அப்படின்னா இவன் என்ன ஆயிடுவான்? சிமெட்ரிக் ஆயிடுவான். அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. அப்போ இவனும் என்னது? சிமெட்ரிக். சப்போஸ் கொஸ்டின்ல சிமெட்ரிக் இருந்தாங்கன்னா ஏவும் பியும் ட்ரூ ஆயிட்டு இருக்கும். இப்போ சி பாருங்க, டி பார்க்கலாமா? டி முடிச்சு சி வருவோம். ஓகேவா? டி யாரு? எக்ஸ் பவர் 23 பிளஸ் y பவர் 23. ஸோ இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவன் வந்தானா ஸ்கியூ சிமெட்ரிக்கா போயிடுவான். இப்போ டிரான்ஸ்போஸ் போடுங்க. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 23 டிரான்ஸ்போஸ் மைனஸ் y பவர் 23 டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ இது என்ன ஆயிடும்? எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் 23 மைனஸ் y டிரான்ஸ்போஸ் ஹோல் பவர் 23. எக்ஸ் டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் 23. இவன் மைனஸ் y ஹோல் பவர் 23. மைனஸ் ஆஃப் ஆட் பவர் எப்பவுமே என்னது? மைனஸ் தான். ஸோ மைனஸ் எக்ஸ் பவர் 23 மைனஸ் ஆஃப் பிளஸ் ஆகுது. ஓகே, சாரி, பிளஸ் இல்ல மைனஸ் ஆஃப் இவன் ஆயிடுவான் மைனஸ் y பவர் 23. பாருங்க, மைனஸ் ஆஃப் ஆட் பவர் மைனஸ் தான் இருக்கும். மைனஸ் ஆஃப் ஆட் பவர் 23 என்னது? ஆட் நம்பர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 23 பிளஸ் y பவர் 23. அப்ப இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவன் வந்துட்டான். அப்புறம் இவன் என்ன அர்த்தம்? இவன் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்ப இவன் கரெக்ட் ஆயிடுவான். இவன் கரெக்ட்.
ஓகேவா? இப்போ சி பார்ப்போமா? சி சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு பார்ப்போமா? சி யாரு? எக்ஸ் பவர் 4 இசட் கியூப். சி வந்து எக்ஸ் பவர் 4 இசட் கியூப், எக்ஸ் பவர் 4 இசட் கியூப் மைனஸ் இசட் கியூப் எக்ஸ் பவர் 4, இசட் கியூப் எக்ஸ் பவர் 4, இசட் கியூப் எக்ஸ் பவர் 4. இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு இவனே வந்துட்டானா சிமெட்ரிக்கு, மைனஸ் ஆஃப் இவன் வந்தானா ஸ்கியூ சிமெட்ரிக்கு. அப்ளை பண்ணுங்க. இது என்ன ஆயிடும்? எக்ஸ் பவர் 4 z cube whole transpose minus z cube x power 4 whole transpose. இப்போ AB transpose என்ன ஆயிடும்? B transpose A transpose minus AB transpose என்ன ஆயிடும்? B transpose A transpose. ஓகேவா? ஸோ அப்போ இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போடுங்க, ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்க. Z transpose whole cube x transpose whole power 4 x transpose whole power 4 into Z transpose whole cube. இப்போ Z டிரான்ஸ்போஸ் Z தான், ஏன்னா Z வந்து சிமெட்ரிக். X டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் எக்ஸ், இவன் என்ன ஆயிடுவான்? மைனஸ் எக்ஸ் ஆயிடுவான். இவன் ஆயிடுவான் பிளஸ் Z ஆயிடுவான், ஏன்னா Z வந்து சிமெட்ரிக், எக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ Z டிரான்ஸ்போஸ் Z, எக்ஸ் டிரான்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ், ஏன்னா எக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். ஸோ அப்போ இது என்ன ஆயிடும்? Z கியூப் மைனஸ் ஆஃப் ஈவன் பவர் எப்பயுமே பாசிட்டிவ் தான், மைனஸ் ஆஃப் ஈவன் பவர் எப்பயுமே பாசிட்டிவ் தான் இன்டூ Z கியூப். ஓகேவா? அப்போ இப்போ பாருங்க, இப்போ மைனஸை காமனா எடுத்துட்டேன் அப்படின்னா இவனை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் பவர் 4 இசட் கியூப் மைனஸ் இசட் கியூப் எக்ஸ் பவர் 4. பாருங்க, இப்போ இவனுக்கு எக்ஸ் பவர் 4 இசட் கியூப் மைனஸ் இசட் கியூப் எக்ஸ் பவர் 4. இவனுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டு மைனஸ் ஆஃப் இவனே வந்துட்டான். இப்போ இவன் யாரு? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இவன் யாரு? ஸ்கியூ சிமெட்ரிக், அதாவது இவன் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ இந்த ஆப்ஷனும் ட்ரூ, சி ஆப்ஷனும் ட்ரூ. ஓகேவா? சப்போஸ் क्वेश्चनல வந்து வித்அவுட் தி ஃபாலோயிங் ஆர் சிமெட்ரின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏவும் பியும் ட்ரூ. ஓகேவா? சூப்பர். ஸோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல் PYQ போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா? மேக்ஸிமம் என்னால் போட முடிஞ்சதை ஃபுல்லாகவே நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் நான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த யூனிட் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் பார்த்தோம், MCQ பார்த்தோம், அப்புறம் ஃபுல் JEE ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் யூனிட்ல பார்க்குறேன். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. நெக்ஸ்ட் யூனிட் வந்து 12th இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுப்பேன். ரொம்ப சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? குட் பை. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் சீயிங் ஆல் த லெக்சர்ஸ். ஓகேவா? குட் பை. ஆல் த பெஸ்ட். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. குட் பை.